அந்த மருந்து கிணத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. அம்மா, என் பொண்ணுக்கு எப்படியாவது நல்லபடியா பிரசவம் பார்த்து கொடுத்துருங்கம்மா. நீங்க ஏமா பயப்படுறீங்க? ஒவ்வொரு பொண்ணும் தான் உசுர பணைய வச்சு தானமா பிள்ளைய பெக்கிற. தான் பெத்த பிள்ளைய புருஷன் கிட்ட காட்டும் போது அவ வேதனை எல்லாம் மறந்து போயிடுமேம்மா. ஆனா என் பொண்ணுக்கு பேரம் பிறந்துட்டான்னு காட்டுறதுக்கு தகப்பனும் இல்ல, புள்ள பிறந்துட்டான்னு காட்டுறதுக்கு இப்ப புருஷனும் இல்ல. உடம்போட மனசு நோக போராடிட்டு இருக்காளம்மா. என் வாயால சொல்லக்கூடாது. அவ குழந்தை போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கம்மா. என்னங்க, என்ன இப்படி கொற்ற பணியில படுத்திருக்கீங்க? உடம்பு என்னத்துக்காகும்? ஆமா, இப்ப பனியில நனைஞ்சுதான் செத்து போயிட போறேன். பிறந்த பேரப்புள்ளைய பார்க்க முடியலையே. என்ன அந்த பொண்ணு என் பேச்ச கேட்டு இந்த வீட்டுல புள்ளைய பெற்றிருந்தா இத்தனை நாள் நான் பொழைச்ச பொழப்புக்கு ஒரு கௌரவம் இருந்திருக்கும். அது போச்சு. அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது. பெரியவர் வராரு. இங்க பாருங்கடா, சமையல்காரனு கூட இங்க கட்டலாடா. சோசியலிசமாக்கு என்ன மாப்பிள, நம்ம ஜோடியா கண்டீங்க. சும்மா அப்படியே பேசிட்டு படுத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சௌக்கியமா? சரி, இந்தா மாமனுக்கு போய் காப்பி தண்ணி கொண்டா. இரு. ஏப்பா, நீ காப்பி போட்டு வானாலே அது தண்ணி மாதிரி தான் வச்சுட்டு வரேன். நீயே காப்பி தண்ணி வச்சுட்டு வானா அப்புறம் அது கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கு. அம்மனி போய் நல்லா ஐயரம்மா வீட்டில் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா டிக்காசன் போட்டு காப்பி எடுத்துட்டு வா போ. என்ன ஆளு மெலிஞ்சிட்டு மாதிரி இருக்கா? யார் இவளா? என்னமாம்மா இந்நேரத்துல? அது ஒண்ணும் இல்லையப்பா, உனக்கு பேர பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. ஊரே போய் பார்த்துட்டு வரையில நாம இந்த ஊருக்கே ஒரு பிரசிடண்டா இருந்துட்டு நான் போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காதுன்றத போய் பார்த்துட்டு வந்தோம். சும்மா சொல்லக்கூடாதப்பா, குழந்தை சும்மா செக்க செவேர்னு கும்முனுக்குதப்பா. ஏன் பசங்க சலிச்சுக்கிறானுங்க? யார் இவனுங்களா? சலிச்சுக்காம என்னப்பா பண்ணுவானுங்க? குழந்தை பிறந்தது யாருக்கு? உன்னோட பையனுக்கு தானே. குழந்தை எப்படி இருக்கணும்? செத்து போன துறக்கண்ணு மாதிரி இருக்காயா? நியாயமா ஒண்ணு மாதிரி இருக்கணும்ல. ஆண்டவன் இந்த விஷயத்துல கூட உனக்கு ஓரவஞ்சனம் பண்ணி விட்டானப்பா. நினைச்சாலும் மனசுக்கு சங்கடமா ஏண்டா? ஆமாங்க. அப்புறம் குழந்தை போய் பாத்தியா? பார்த்துருக்கலாம்ல. போய் பார்க்கணும் தான் மனசு கடந்து துடிக்குது ஐயா. பார்க்கணும்னு நீ துடிக்கிற, உன்னை பார்த்தோன்னு வெட்டணும்னு அங்க ஒரு துடிக்கிறான்ல. டேய், நமக்கு போனோம்ல, என்ன நடந்து நீயே சொல்ற? நல்ல விஷயத்தெல்லாம் நீங்களே சொல்லுங்க ஐயா. என்னை மாட்டி வைக்கிற பாத்தியா? அங்குசாமி, நாங்க அங்க போனோம். அவன் நின்றுட்டு இருந்த, நான் கேட்டேன், ஏனப்பா உன் தாய் மாமனாச்சே, குழந்தைக்கு அப்பாராச்சே, அங்குசாமி வந்து குழந்தைய பார்த்தானான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றானப்பா, நான் காண பிறந்த பைய, நீ தூக்கி வளர்த்த பைய, சின்ன பைய, சில்லற பைய, உன் பேரு சொல்லி சொல்றானப்பா அங்குசாமி நாய். அங்குசாமி நாய் இந்த வீட்டு வாசப்படி வந்துச்சானா வெட்டி போடும் சொல்றானப்பா. அப்படியே சொன்ன இதுதான் சொன்னேன், சொல்லக்கூடாது சொன்னல. கோபுரம் இல்ல, நீ பொறுமையாரு நீ பொறுமையாரு. இந்தாங்க காஃபி. ஐயா, ஏனமணி அம்மா வரலையா? இல்லைங்க. அதான் காப்பி வந்துருச்சுல. முதல்ல ஒரு கிளாஸ் டிரைவர் கொடுப்போம். அங்குசாமி, உன்னுடைய வேதனை எனக்கு புரியுதப்பா. என்னடா இத்தனை காலம் ஆகி போச்சு, நம்ம வீட்டுல ஒரு தொட்டில போட்டு பேர பிள்ளைய ஆட்ட முடியல, நீ வேதனைப்படுற, எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத, பேர மகனுக்கு பிறந்தானே மகளுக்கு பிறந்தானே. இப்போ உன் சின்ன புள்ள செல்விக்கு ஒரு பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். கல்யாணத்தை மட்டும் பண்ணி வையே, அப்புறம் 10 மாசம் தான். இப்பெல்லாம் பசங்க பாஸ்டா இருக்கானுங்க. குழந்தை பிறந்துறேன், அப்புறம் தொட்டில போட்டு நீ ஒரு பக்கம் ஆட்டு, உன் முன்னாடி ஒரு பக்கம் ஆட்டுட்டு. அதுக்கு இல்ல மாமா, ஆப்பி கூடாது. ஆனா இந்த கழுத அந்த பிரபாகரனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாளே. எனக்கு அதே யோசனை தானப்பா. செல்வியை அந்த செவலைனுக்கே கட்டி வச்சிட்டோம்னா ஒரு கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்துல சேர்ந்துரு. ஆனா நீ ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டியே. ஒரு வயிற்று புள்ளத்தாச்சிய கொற்ற மலையில அடிச்சு துரத்தி விட்டீங்க. இதை மனசுல வச்சுட்டு அந்த சின்ன பையன் நாளைக்கு உன் பிள்ளைய அடிச்சு துரத்தி விட்டான்னு வையே, நீ ஆத்திரப்படுவ, அருவாளை தூக்குவ, கொலை நடக்கும். இதை பாருப்பா, முந்தியா இருந்தா பரவாயில்லையப்பா, இப்ப நான் இந்த ஊருக்கு பிரசிடண்டா இருக்கும் போது கொலை நடக்க விட மாட்டேன். அப்ப என்னதான் மாமா செய்யலாம்? உன் பொண்டாட்டி உள்ள போக சொல்லு. பெரியவங்க சொல்றாங்களா, போ போ.
ஏமாம்மா அவ்வளவு உள்ள போச்சு? பொம்பளைகளுக்கே கொஞ்சம் கம்மியப்பா. கூறுக்குழு காரியத்துக்கு எடுத்து போடுவாளுங்க. இந்த மாதிரி ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன் சூப்பர் பாய். அங்க பாரு, அந்த சமையல்கார மூலி பாரு, பொட்டு கேட்டிருக்கேன். உள்ள போச்சு. போங்கள மாமா. டேய் ஆண்ட, இரு இரு. ஆடாவே எங்க அண்ணன் சொல்றானப்பா. என்ற கிளாஸ் மட்டும் இல்ல, தமாஸ்காரன் அவன் கிடக்குறேன். ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன், தங்கமான பையன், பெரிய கோடீஸ்வரன். நாம போட வேண்டியதுல பவுனு, அவன் போடுவேன் பவுனு. சரி, விடிய காலையிலேயே புறப்பட்டுருவோம். அந்த மாப்பிள்ளைய பேசி முடிச்சிருவோம். மாமா மாமா பசங்களா எல்லாரும் ஓடி வாங்கடா. என்ன பாம்பு கடிச்சிச்சுடா. ஊருக்குள்ள யாரும் இருந்தா கூட்டிட்டு வாங்கடா. டேய் யாராவது சிவப்பு தாடி போட்டிருந்தா அவங்க மட்டும் என்னடா எல்லாரும் ஓடி வரீங்க? அக்கா அண்ணனே பாம்பு கடிச்சிச்சுக்கா. நான் மயக்கமா கிடக்குறாருக்கா. மாமா மாமா என்னாச்சு மாமா? மாமா என்ன பாருங்க மாமா. மாமா 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 கண்ணை தரங்க மாமா. மாமா உங்க சின்ன தம்பி என்ன செத்து போயிட்டாரு. ஆமாண்டா, ஆண்டவன் அவசரமா தந்தி அடிச்சதுனால சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாரு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஊருக்குள்ள போய் மண்டை போட்டாருன்னு சொல்லுங்க. நிறுத்துங்கடா. சின்ன வயசா வேற இருக்கு. எரிப்பாங்களா புதைப்பாங்களா ஒண்ணும் தெரியலையே. சரி, எதுக்கும் ரெண்டுக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. போங்க. ஏய் ஏய் அடி பாவி. ஏய் நில்லடி. நாளைக்கு நான் உன கட்டிக்கு போற புருஷன் பாம்பு கடிச்சு வாயை பொழுது படுத்து கிடக்குற. எரி நான் எரி, புதன புதையா விட்டா நீ எனக்கு குளியத்தோட புதைச்சுட போல இருக்க. பின்ன என்னையா, பாம்பு கடிச்சு செத்தவனுக்கு எப்படியா நாகப்பாம்பு மாதிரி புசு புசுன்னு மூச்சு வரும்? தெரியாம தான் கேக்குறேன். பாம்பு ஒண்ணு கடிச்சுதா இல்ல நீ பாம்பு கடிச்சியா? பாம்பு கடிச்சது உண்மைதான். ஆனா நீ ஒரு டைப்பா விஷயத்தை எடுத்தியா? அதான் எமனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். செல்வி, நீ இதே மாதிரி விஷயத்தை எடுக்கிறேன்னு சொல்லு, நான் தினம் சாப்பிட தயாரா. செல்வி, மாமா, என்ன அழ வச்சு பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா என்ன வேணா சாகடிச்சிரு. ஆனா விளையாட்டு கூட
சாகரேன்ற வார்த்தை என்கிட்ட சொல்லாத மாமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலையாட்டு இருக்குது. பிரபாகரன் சொல்லியும் குத்தமில்ல தாயே. அவன் கண்ணு முன்னாலேயே அவங்க அப்பனை வெட்டி கொண்டதை பார்த்தவனாச்சே. அந்த ஆத்திரமும் கோபம் அவனுக்கு இருக்குத்தானமா செய்யும். அதுக்கு நான் என்ன அப்பச்சி பண்ணுவேன்? என்ன எதுக்காக அவர் வெறுக்கணும்? நீ என்னம்மா ஆக்கி வச்ச சோறு ஆம்பளை கோபம் எத்தனை நாளைக்கு ஆறித்தானே தீரணும். என்னையவே எடுத்துக்குவா. தின்னு கழுவுன வட்டில கழுவி ஊத்திட்டு திண்ணையில படுத்துங்கிறவன் நமக்கு என்ன பொண்டா புள்ளையா? வக்கால் ஒழுக ஒரு சாவர மாட்டேங்குதுன்னு எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்பேன் தெரியுமா? அப்படிலாம் சொல்லாதீங்க அப்பச்சி. நெருப்புன்னு சொன்னா மட்டும் என்ன நாக்கு சுற்றவா போகுது? என்னுடைய பிரச்சனை என்னன்னா அந்த யம தர்மராசனே வந்து பாசனாங்கைத்த வீசினாலும் சிக்க மாட்டேன், கல்ட்டா கொடுத்துருவேன். ஏன்னா உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்காம நான் கண்ணை மூட மாட்டேம்மா. இது சத்தியம். சத்தியம்னு சொல்ற கை நீட்ட மாட்டேங்கிறேன். நீட்டுமா? அம்மா, எதுக்கு கண்ட நாய் எல்லாம் வீட்டுக்குள்ள விடுறீங்க? இனிமே சொந்தம் கொண்டாடிட்டு இந்த வீட்டு வாசப்படி மேல கால வச்ச ஏன்டா அப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு? செத்து போன உங்க புருஷனோட உயிரோட இருக்கிற உங்க அண்ணனும் அவர் பொண்ணுதான் உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சுல தம்பி. என் அப்பா வேர்வை சிந்தி கூட நான் பார்த்தது இல்லம்மா. ஆனா அவர் ரத்தம் சிந்தி நான் பார்த்திருக்கேன். அவர் துடிக்க துடிக்க செத்துது இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்குதுமா. அந்த கொலைகார குடும்பத்தோட நான் கொஞ்சம் கொள்ளாவணும். நான் மிருகமா மாறத்துக்குள்ள தயவு செஞ்சு அவளை போ சொல்லிருங்க. நான் திரும்பி போறதுக்காக வரல, ஒரு தீர்மானத்தோட தான் வந்திருக்கேன். என் உயிர் போறதா இருந்தாலும் அது இந்த வீட்டுல தான் போகும். தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து அனுப்பிடாதீங்க அத்தை, அனுப்பிடாதீங்க. அம்மா, ஒரு உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்லப்பா, மனசை கொல்றது கூட கொலைதான். ஆத்திரப்பட்டதுனால இந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்ததே போதும். இன்னொரு சாவு விழ நான் விட மாட்டேன். செல்வி இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பா. நீ வாம்மா. டேய், நல்ல வாம்புக்கே பால் ஊத்துறவடா உங்க அம்மா. நம்பி வந்த பிள்ளைய சும்மா விட்டுருவாளா? வா, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. வா, அட பியூ பண்ணாத.